இந்த நாட்களில் அநேகர் இருளில் கஷ்டப்படுறாங்க. இருளில் ஒரு வெளிச்சம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருளான ஒரு வாழ்க்கை, துன்பத்தின் மத்தியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் அநேகர் எவ்வளோ குடும்பங்களில் ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எவ்வளோ சூழ்நிலைகள் சரியில்லாமல் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வியாதியில், வறுமையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கடன் பிரச்சனையில், பாரங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்காகவும் வேலை இல்லை, வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, வாகனம் வசதி இல்லை. இப்படி எவ்வளோ பேர் எவ்வளோ துன்பத்தின் மத்தியில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரமாப்பா, நன்றி செலுத்துகிறோமாப்பா. இன்று நாட்களில் எவ்வளோ குடும்பங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே, எவ்வளோ வேதனைகள், சூழ்நிலை சரியில்லாமல் அப்பா ஸ்தோத்திரமாப்பா, ஏதோ ஒரு கட்டில், ஏதோ ஒரு ஆண்டவரே அப்பா விடுதலை இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. ஏசப்பா, என் தேவன் அவர்கள் எல்லாம் என் தேவன் அப்பா. என்ற நாளிலும் கூட நாங்கள் அப்பா ஜெபிக்கும் போது ஒவ்வொருவரையும் என் தேவன் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். என்ற நாட்களை ஏசப்பா ஸ்தோத்திரமப்பா. இதோ கர்ப்பத்தின் கனியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டுமப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு எளிய சிறை அப்பா நேர்வழியாய் நடத்தின தெய்வம் அப்பா ஸ்தோத்திரம். திருமண காரியங்களை நல்லபடியாக நடத்தி வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறித்த நேரத்தில் நேரத்தில் ஏற்ற துணை என் தேவன் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் என் தேவன் ஒரு நல்ல வேலை கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வாங்க கட்ட என் தேவனுக்கு கிருபை பாராட்டப்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் என் தேவன் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க என் தேவனுக்கு அப்பா கிருபை பாராட்டப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே ஒரு நல்ல வாகனத்தை என் தேவன் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளோ ஊழியக்காரங்க அப்பா ஸ்தோத்திரம் வசதி இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, வாகன வசதி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. வீடுகளில் ஊழியம் ஆண்டவரே தடைப்படுகிறது. அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஆண்டவரே வாகனத்தை என் தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா தகப்பனே. அப்பா, கடன் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க, மரண படுக்கையில் இருக்கிறவங்க, அவஸ்தையில் இருக்கிறவங்க ஆண்டவரே அப்பா என் தேவன் அப்பா தொட்டு சுகமாகும்படியாக அந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா தகப்பனே. எல்லாம் தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா ஸ்தோத்திரமாப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுங்க. குடும்பங்களை ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, குடிக்க அடிமையாக இருக்கிறவங்க, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை விடுவீங்க ஆண்டவரே. குடிக்க அடிமையாக இருக்கிறவங்களாம் விடுவீங்க ராஜா ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கிறேன் அப்பா, ரேஸ் அப்பா, ரம்மி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இவர்களெல்லாம் அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் ஒரு விடுதலை அப்பா உண்டாகப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சம்பாதிக்கிற எல்லாம் வருமானங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ பத்தல் பயில் என்னென்ன போராட்டங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களோ, என்னென்ன ஒரு வேலையில் விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களோ, குடும்பத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு இன்றைய நாட்டிலும் கூட ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.